நம்ம அவரோட இணையறதுக்கு வேல்முருகன் ம். பாமகவ விட்டு வெளிய வந்த உடனே அவரு வூட்ல போய் 2 நாள் உட்கார்ந்தாரு சீமான் தெரியுமா? ம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2010 அந்த காலகட்டத்துல, அவங்க ம். அப்பா, அம்மா யாரோ இறந்துட்டாங்க அப்ப. அவரு வீட்ல சரி. இல்ல. வேல்முருகன் புலியூர்ல இல்ல. வெளியில ம். போயிருந்தாரு. வர வரைக்கும் காத்திருந்தாரு. ம். இந்த கட்சிய அவர் தலைமையில இயக்கறதுக்காக. ம். அன்னைக்கு வரல அவரு. நாம் தமிழர்யா? ஆமா. அதே சீமான் தான் இவர கட்சிக்கு திமுகல போய் சேர்ந்துங்கன்னு சொன்னாருன்னு அவரு சொல்றாரே வேல்முருகன். அது பின்னாடி. அது நான் சொல்றது 2010ல அன்னைக்கு சொல்றேன். ம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவரு போய் பார்த்தாரு. இங்க ஒண்ணு சரி. தெரிஞ்சுக்கங்க. ம். இந்த அமைப்புகள்லாம் இருக்குல்ல, 98 அமைப்பு இருக்குல்ல, சீமான் ம். வந்து நான் தான் ஆளுமை, மத்தவங்களுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்கல்ல, ம். இந்த சொல்ற எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ம். இல்ல புரியுதா இத நான் சொல்றது? சீமான் செய்யலாமே. இத சீமான் ஆ? செய்யலாமே. இதை நான் சீமான் செய்யலாமே. சீமான் தான் சரியில்லன்ட்டீங்கல்ல. ம். அத்தனை பேரையும் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதுக்கு, அத்தனை பேர் பேச்ச கேட்கறதுக்கு அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன நீங்க சொன்னீங்க கேட்கணும்? அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கோ அப்படிம்பீங்க நீங்க. ஊம்பணும். அங்க போய் எடப்பாடிட்ட வந்து வந்த உடனே டாஸ்மாக் கடைன்னு கையெழுத்து போடணும்னு சீமான் கோரிக்கை வைக்கக்கூடாது. எந்த கோரிக்கையும் வைக்காத 10 சீட்டு குடுத்தா வாங்கிக்கணும். ம். புரியுதா? நீ 10 சீட்ட வாங்கிக்கின்னு, நாங்க ஆளுக்கு ஒரு சீட்ட வாங்கிக்குவோம். திரும்பி நம்ம வந்து அந்த 5 வருஷத்துல ஆளுக்கு நம்மளால முடிஞ்சத சம்பாரிச்சுக்கின்னு போவோம்.